இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. செல்வநாயகி, என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு குடிக்க ஏதாவது கொண்டு வா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறோம், இன்னொரு நாள் பொறுமையா வரோம். ஐலிமா, போலாமா? போலாமா? யங் மேன், அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போங்க. இது உங்க வீடு மாதிரி. போலாமா? போயிட்டு வரோம். வரோங்க. வாங்க. ஏந்திரா, இன்னைக்கு கல்யாணத்துக்கு துணி எடுக்க போகும்போது இப்படி அபசகுணமா தடங்கள் வருதே. ஒரு தடவை நம்ம ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? செல்வநாயகி, ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போறாங்க, அதை போய் அபசகுணம்னு சொல்லிட்டு இருக்க. தடங்கள் வருதுல்ல, அதனால சொன்னேன். வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறத பாத்தீங்களா? சாரிக்கா. என்னக்கா, ரித்திகாவோட அம்மா வந்தாங்கன்னு சொன்னீங்க, ஆளையே காணோம். அவங்க இந்நேரத்துக்கு வீட்டுக்கே போயிருப்பாங்க. ஏங்கா? ஏண்டா, வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான்னு நாங்க எல்லாம் தேடிட்டு இருக்கோம், நீ கதை மூடிட்டு உள்ளேயே இருக்க. அப்படி அந்த ரூம்ல என்னதாண்டா இருக்கு? அந்த திருடன் ஏ ரூம்குள்ள தான் இருக்கான். நான் தான் அவனை பிடிச்சி வச்சு விளையாடிட்டு இருக்கேன். என்னது? என்ன பெரியமா, புது ப்ராஜெக்ட் விஷயமா நானே கால் மாத்தி கால்னு பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க என்னடா அண்ணா? டேய், நடிக்காதடா. நீ போய் சொல்றேன்னு உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. நான் எங்க நடிக்கிறேன்? ஏங்க, ஏன் புள்ள ஏதாவது செஞ்சா மட்டும் நம்பவே நம்பாதீங்க. ஒரு நாள் நீங்க எல்லாம் வாய பொளந்து பாக்குற அளவுக்கு என் புள்ள பெரிய ஆளா வரதான் போறான். செல்வநாயகி, இப்பெல்லாம் நீ ரொம்ப காமெடியா பேசுற. ஆனா என்ன, எங்களுக்கு தான் சிரிப்பே வரல. பா, என்னப்பா வீட்டுக்குள்ள திருட வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி கேஷுவலா உட்காந்துருக்கீங்க? எங்கப்பா அவன்? கண்டுபிடிக்கல? அதான் நீ வந்துட்ட இல்லப்பா, போய் தேடி கண்டுபிடி. சரி, போதும் விடுங்க. கபிலா, விடு. நாங்க வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, திருடெல்லாம் இல்ல. தப்பிச்சு ஓடி போயிருப்பான். நீ அதெல்லாம் விடு. ஆக்சுவலி ரித்திகா வீட்ல ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளமா, அதனால நாம இன்னைக்கு ஷாப்பிங் போகல. நீ ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்ன, போ, அந்த வேலையை போய் நீ பாரு. இல்ல, அது கேன்சல் ஆயிடுச்சுக்கா. எனக்கு ரூம்ல தான் வேலை, நான் அதை போய் பார்க்கவா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? அப்பா, நீங்க பேங்க்ல செக் கொடுத்து பணம் எடுத்துட்டு வர சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா. அதுக்கு நானும் சிவாவும் பேங்க்குக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு திருட என் பேக திருடிட்டு ஓடிட்டான். ஐயோ! நாங்க அவனை துரத்திட்டு போனப்போ அவன் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள ஓடிட்டான். அங்க போய் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சது அது இந்திராணி மேடம் வீடுன்னு. நாங்களும் அவனை உள்ள போய் தேடி. நிறுத்துங்க. இங்க பாரு, ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. ஜமுனா, இப்ப எதுக்கு கத்துற? முதல்ல அயலிய பேச விடு, அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நாங்களும் அததாமா கேக்குறோம். அவளை என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்ல சொல்லு. உண்மைய. அயலி, நீ சொல்லுமா, என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, நான் பொறுமையா இவகிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இப்ப ஒழுங்கா இவ உண்மையை மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கழுத்து நெரிச்சு. ஐயோ, எனக்கு வர கோவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவனே தெரியாது. ஏய் அயலி, ஏன் வாயை முடிட்டு இப்படி அமைதியா நிக்கிற? என்ன நடந்துச்சுன்னு தான் சொல்லி தொலையேன். அவ எப்படிமா சொல்லுவா? பண்றது எல்லாம் திருட்டுத்தனோ. அதான் தேல் கொட்டின மாதிரி நிக்கிறான். ஏய், நீ எதுக்கு அங்க போன? உனக்கு என்ன என் மாமியார் வீட்டுல வேலை? வேற எதுக்கு போயிருப்பா? உனக்கு அலர்ஜி இருக்கிறத பத்தி சொல்லி கல்யாணத்தை நிறுத்த போயிருப்பா. இல்ல அத்தை, திருட வந்து என் பேக திருடிட்டு போயிட்டான்னு தான் நாங்க அங்க போனோம். என்னடா, என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்கு நீ போனா அவ்வளவு நல்லா இருக்காதுடா. இவ சொல்ற கதையெல்லாம் இவ பணத்தை எடுக்க போவாளா, கரெக்டா அப்பதான் திருட அந்த பணத்தை புடுங்கிக்கிட்டு ஓடுவானா, அப்புறம் நம்ம சம்மந்தி வீட்டுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்குவானா. மேடம் அப்படியே உள்ள போவாங்களா, திருடன வீடு ஃபுல்லா தேடுவாங்களாம். அப்பா கடவுளே, இவதான் கதை சொல்லிட்டு இருக்கானா நீங்க ரெண்டு பேரும் நம்பிட்டு இருக்கீங்க? சித்தி,
சத்தியமா அது இந்திராணி மேடம் வீடுன்னு எனக்கு தெரியாது. ம், அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது அவங்க வீடுன்னு தெரியும். இல்லையே, நான் நீ கிளம்புறப்ப உன்னை நான் பார்த்தேன். நீ உன்னோட பேக அந்த சிவாவோட பைக் சீட் கவர்ல தான் வச்ச. அதை எப்படி ஒருத்தனால திருட முடியும்? அம்மா, அந்த சிவா பைக்கை செக் பண்ணா உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். எங்க என்னாச்சு? இங்க தானே வச்சா? என்னடி என்னாச்சு? இல்ல, இப்ப என்ன சொல்ல போறீங்க? மா, அந்த சிவா நம்ம பேசுறத ஒட்டு கேட்டுட்டு பேக் எடுத்துட்டு போயிருப்பான். இப்ப கூட அவன் இங்க எங்கேயோ தான் மறைஞ்சிருக்கணும். எனக்கும் அதே சந்தேகம் தான்மா. இருங்க, நாம இருக்கானான்னு பாத்துட்டு வரேன். ஏய் தீப்தி, நில்லு. முதல்ல மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்கணும், அதுதான் முக்கியம். நீங்களா ஏதாவது ஒன்ன கற்பனை பண்ணிக்கிட்டு அது நடந்தே தீரணும்னு நினைச்சா எப்படி? எவ்வளவு பெரிய கொடுமை அது. அண்ணே, அந்த சிவா நாங்க உள்ள வரும்போது இங்கதான் இருந்தான். கண்டிப்பா அவன் தான் அதை எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கணும். அம்மாடி சேடி சகுந்தலா, ரொம்ப யோசிக்காத, அப்புறம் மண்டை வெடிச்சிட போகுது. இந்திரா, என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க? அயலிக்கும் சிவாவுக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? பாக்குறதுக்கு அவ்வளவு லவபிள் கப்பலா இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டே தெரியறதும் காதுக்குள்ளேயே பேசிக்கிறதும் பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆமா இந்திரா, எனக்கு என்னமோ தெரியல, அந்த பையனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமா ஆமா, நம்ம பையனை தவிர மத்த எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்கும். அந்த பையனை பார்த்தல, பார்க்க எவ்வளவு பொறுப்பா, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை தர்றான்னு. உன் புள்ள கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்க முடியுமா? ஆனா உன 4 தருதலைங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஊரை சுத்துறதுக்கு கிளம்பிட வேண்டியது. அவனை திட்டலன்னா உங்களுக்கு பொழுது போகாதே. நான் உண்மைதானே சொல்றேன். எனக்கு என்னமோ தப்பெல்லாம் ஓ மேலதானே எனக்கு தோணுது. ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னடா, ரூம்ல ஏசி இருக்கு, கட்டில் மெத்த இருக்கு, லைட் இருக்கு, இன்னும் என்னென்னவோ இருக்கு. ஆனா ஒரு டிவி இல்லடா. பட, இப்ப டிவி மட்டும் இருந்தா அப்படியே டென்ஷன் இல்லாம ஜீ திரையில அப்படியே ஒரு படம் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். உனக்கு பொறுப்பே இல்லடா. முதல்ல வருமானங்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு டிவி வாங்கி தர சொல்றேன்.